தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் வயிறு வலிக்குது அம்மா ஏய் என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறல்ல வயிறு ரொம்ப வலிக்குது சும்மா நடிக்கலையே இல்ல உண்மையிலேயே வலிக்குதா ஏதாவது மாத்திரை கித்திர வேணுமா ஏதாச்சும் வாங்கணுமா சொல்லு ஆமா என்ன மாத்திரை வாங்கணும் டோலபார் என்னது டோலபார் டோலபார் எழுதி கொடு எழுதி கொடுக்க இந்த எழுதி கொடு கையில எழுது கையில என்னடா அது எழுது இந்த மாத்திரையா வாங்கிட்டு வரேன் அதுக்குள்ள நீ சாப்பிட்ரு சரியா அக்கா நம்ம ஏரியாவில் எதுவும் ஆட்டோ கிடைக்கல போகிற வழியில் பார்த்துக்கலாம் வா சரிடா அம்மா நான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா ஹலோ அக்கா நான் மீனா பேசுறேன்க்கா மீனா மீனா எப்படி இருக்க எங்கம்மா இருக்க என்னை யாரோ இங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்கக்கா ரொம்ப பயமா இருக்குக்கா யார் மீனா யார் சொல்லு தெரியலக்கா சரி பயப்படாத தைரியமா இரு இந்த நம்பர் யாருது அக்கா இங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொம்பளையோட செல்ல திருடி பேசிட்டு இருக்கேங்கா அவளை வயிற்று வலிக்குதுன்னு போய் சொல்லி வெளியே மாத்திரை வாங்க அனுப்பிச்சிருக்கேன் இந்த வீட்டு அட்ரஸ் சொல்றேன் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோக்கா சொல்லு அக்கா ப்ளீஸ் என்ன சீக்கிரமா வந்து காப்பாத்துக்கா நான் செத்துடுவேனோட பயமா இருக்கு மீனா அப்படிலாம் பேசாத முதல்ல அட்ரஸ் சொல்லு நம்பர் 10 செகண்ட் மெயின் ரோட் விஎஸ் நகர் வலசரவாக்கம் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள அங்க வந்துருவேன் சரியா ஆனா ப்ளீஸ்க்கா என்ன சீக்கிரமா வந்து காப்பாத்துக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா நீ அழாத மீனா நான் உடனே புறப்பட்டு வரேன் ஓகே கார்த்திக் நம்ம மீனா பேசினாடா மீனாவா எங்கம்மா எங்கம்மா இருக்கா அம்மா நீ பதட்டப்படாதம்மா அக்கா நீ கோர்ட்டுக்கு போ நான் கிளம்பி போய் மீனாவை கூப்பிட்டு இல்லடா ரெண்டு பேரும் போல வா அக்கா இல்லக்கா வாடா ரஜினி டாக்ஸி டாக்ஸி எங்கே போகணும் சார்? வலசரவாக்கம் போகணும் சரி சார்.
இந்த ஃபோன் வந்ததை பற்றி நம்ம ஏன் போலீஸில் சொல்லக்கூடாது? வேணாண்டா, போலீஸ் வந்தா பிரச்சனை ஆயிடும், தேவையில்லாம பப்ளிசிட்டி ஆயிடும். முடிஞ்ச வரைக்கும் நாமளே பார்த்துக்கலாம். மீனா கிடைச்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவளை கூட்டிட்டு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவோம். ஷோ. அக்கா, அந்த அட்ரஸ் கரெக்டாக தானே நோட் பண்ணியிருக்கேன்? அட்ரஸ் எல்லாம் கரெக்டு தான்டா. சரிக்கா. டிரைவர் ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா போகல. சரிம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். இந்நேரம் பார்த்து இந்த போன்ல வேற சிக்னல் இல்ல. இந்த மாத்திரை கொடுங்க. ₹10 சரிங்க. சார், இது வயிற்று வலி மாத்திரை தானே? இல்லைம்மா, இது விட்டமின் மாத்திரை. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இந்த பக்கத்தில் தான்மா இருக்கு நீங்கள் சொன்ன அட்ரஸ். பக்கத்துலன்னா எவ்வளோ தூரம்? ஒரு ½ ஹவரில் போயிடலாம் சார். கரெக்டாக தான் போறியாப்பா? கரெக்டாக தான் சார் போகிறேன். ஷோ, டைம் ஆயிட்டு இருக்கு. என்னக்கா, அரை மணி நேரமாக சுற்றிட்டே இருக்கோம், அட்ரஸே கண்டுபிடிக்க முடியலையே. டிரைவர் சொல்லுங்கம்மா. போற வழியில வண்டி நிறுத்துங்க. யார்கிட்டயாவது அட்ரஸ் கேட்கலாம். என்னக்கா, அரை மணி நேரமாக சுற்றிட்டே இருக்கோம், அட்ரஸே கண்டுபிடிக்க முடியலையே. டிரைவர் சொல்லுங்கம்மா. போற வழியில வண்டி நிறுத்துங்க. யார்கிட்டயாவது அட்ரஸ் கேட்கலாம். சார், இங்க விஎஸ் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் எங்க இருக்கு? நேரா போய் செகண்ட் லெஃப்ட்மா. தேங்க்ஸ். அந்த லெஃப்டா? ஆ. அண்ணா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். ஓகே சார். அக்கா, வரத்துக்குள்ள சீக்கிரம் வாயே. ச்சே. வீடு தான்க்கா.
யார் நீங்க? என் தங்கச்சி இங்க இருக்காள? இல்லையே, உங்க தங்கச்சி ஏன் இங்க வந்து கேக்குறீங்க? இல்லங்க, என் தங்கச்சி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த அட்ரஸ்ல இருக்கிறதா தான் ஃபோன் பண்ணா. ஏங்க 10 வருஷமா நாங்க தான் இங்க இருக்கோம். எங்களுக்கு தெரியாதா? யாரும் இங்க அந்த மாதிரி இல்லைங்க. இல்லங்க, இந்த அட்ரஸ் தான் சொன்னாங்க. ஏங்க நீங்க வேணா உள்ள வந்து பாத்துக்கோங்க. கார்த்திக் உள்ள போடாத. அக்கா உள்ள இல்லக்கா. நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. சாரிமா. பரவாயில்லைங்க. வாடா. அக்கா நல்லா ஞாபகம் இருக்குல்ல, இந்த அட்ரஸ் தானே அவன் சொன்னான். அது எப்படி நான் மறப்பேன்? சரி மறுபடியும் அந்த நம்பர் போடு. ச்சே, நான் கோர்ட்டுக்கு போறேன், நீ வீட்டுக்கு போ. சரியா? சரிக்கா. இரண்டு முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாமல் கோர்ட்டை அவமதித்த குற்றத்திற்காக மிஸ் ரஞ்சனியை கைது செய்து 15 நாட்கள் ரிமாண்டில் வைக்குமாறு உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கை வருகிற 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். Now the court is adjourned. என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே கஷ்டமா இருக்கு. ஐயோ, ரஞ்சினி வேற இப்ப கோர்ட்டுக்கு வந்துட்டு இருப்பாளே, அவளை இங்கேயே அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? அக்கா ஒரு குட் நியூஸ். நீ சொன்ன மாதிரியே ரஞ்சினி அந்த கோர்ட்டுக்கு வரல. அது மட்டும் இல்ல, பிடிவாரண்டு போட்டாங்க. நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது இல்ல? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அதுவாவே நடக்கலடா. இந்த சந்திரமதி எல்லாத்தையும் நடத்தி வச்சிட்டு இருக்கா. செல்போனை மீனா கையில கிடைக்க வச்சு அது மூலமா ரஞ்சினிக்கு போன் பண்ண வச்சு ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்து அந்த அட்ரஸ்க்கு ரஞ்சினிய அழைய வச்சேன். ரஞ்சினி கோர்ட்டுக்கு வர்றதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்குடா. அக்கா பிடிவாரண்டு போட்டா தப்பிக்க முடியாதுல்ல? நிச்சயமா முடியாது. கண்டிப்பா ரஞ்சனி ஜெயிலுக்குள்ள போய்தான் ஆகணும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவ சார்பா ஆஜராகிறதுக்கு எந்த வக்கீலும் இல்ல. சோ எப்படியும் ரஞ்சனி என்னை தேடி வரணும். என்னோட வலையில ரஞ்சனி முழுசா விழுந்துட்டா. நிச்சயமா அவளால தப்பிக்கவே முடியாது. அப்போ நம்ம எதுக்கு அவ தங்கச்சி என்ன வச்சுக்கிட்டு இருக்கணும்? வேண்டவே வேண்டாம். ரஞ்சனிய மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக நாம யூஸ் பண்ண ஒரு கருவி தானடா அவ. அதனால அவளை வெளியில விட்டுடு. அதுவும் நம்மளால தான் நடக்கணும். ரஞ்சனிய பொறுத்த வரைக்கும் அவ பிரச்சனையை விட அவ தங்கச்சியோட பிரச்சனை தான் இப்ப முக்கியமா இருக்கு. அந்த பிரச்சனைய நாம முடிச்சு வச்சா நம்ம மேல அவளுக்கு ஒரு பிடிப்பு வரும். என்னால எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அவ என்ன தேடி வருவா. ஆனா
ஆனா இந்த விஷயம் நம்ம 2 பேரையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அக்கா, நம்ம மீனாவை கடத்தி வச்சிருக்கிற விஷயம் இன்னொரு ஆளுக்கு தெரியுமே அக்கா? யூ மீன் முனியம்மா? ஆமாக்கா, அவளே தான். என்னதான் நம்ம அவளை வேலைக்கு வச்சு சம்பளம் கொடுத்தாலும் நம்மளை விட அதிகமா ஒருவேளை வேற யாராவது பணத்தை கொடுத்துட்டா உண்மையை சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? அவ சொல்றா சொல்லல அது 2வது விஷயம். ஆனா அவளுக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரியும். நேர்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கா. அதனால மீனாவை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவளை கொன்னுடு. முனியம்மாஸ் சாப்டர் ஷுட் பி க்ளோஸ்ட். அதுவும் அடையாளம் தெரியாதபடி பண்ணிடு. போ. சரிக்கா. முனியம்மா முனியம்மா. இல்லையா கொல்லணும்னு நினைக்கிற? இரு இரு, அந்த மீனா பொண்ணை வச்சே உன்னை என்ன பண்ற பாரு. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போங்கள. சரிம்மா. ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. ஹலோ ரஞ்சினி, எங்கம்மா இருக்க? அக்கா கிட்ட வந்துட்டேன். கோர்ட்டு கிட்ட தான் இருக்கேன். வந்துட்டே இருக்கேன்க்கா. ஐயோ இல்ல இல்ல, உள்ள வராத. என்னக்காச்சு? அங்க என்ட்ரன்ஸ்ல கார் பார்க்கிங் பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கும். அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இரு, நான் அங்க வரேன். சரிக்கா. அந்த கார் பார்க்கிங் கிட்ட வண்டி நிறுத்துங்க டிரைவர். சரிம்மா. ரஞ்சினி, ஏம்மா இவ்வளவு லேட்டு? என்னாச்சு? மீனா கிட்ட இருந்து போன் வந்ததுக்கா. அவ வாய்ஸ் தான் எனக்கு நல்லா தெரியும்க்கா. அவ ஒரு அட்ரஸ் சொன்னா. அங்க போய் பார்த்தா அது வேற வீடா இருந்துச்சு. அங்க அவ இல்லக்கா, அங்க வேற யாரோ இருந்தாங்க. வேற யாரோவா? போலீஸ் ஸ்டேஷன் போகணும்க்கா. கண்டிப்பா இத பத்தி சொல்லணும். முடியாது ரஞ்சினி. 2வது தடவை நீ கோர்ட்டுக்கு வராதனால கோர்ட்ல உனக்கு அரசு வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ நீ போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னா கண்டிப்பா மாட்டிக்குவேன் ரஞ்சினி. எனக்கு என்னமோ உனக்கு ஒரு நல்ல வக்கீல் கிடைக்கிற வரைக்கும் நீ தலைமறைவா இருக்கிறதா நல்லது ரஞ்சினி. என்னக்கா சொல்றீங்க? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நான் தலைமறைவா இருந்தா அதுதான் நான் பண்ற முதல் தப்பா இருக்கும்க்கா. புரியாம பேசாத ரஞ்சினி. உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா உன்னை நிறைய டார்ச்சர் பண்ணி நீ செய்யாத குற்றத்தை நீ செஞ்சதா எழுதி வாங்கிடுவாங்க. உன் எதிரிகளோட பலம் உனக்கு இன்னும் சரியா புரியவே இல்லை. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறது இல்லக்கா. நாளைக்கு காலையில கோர்ட்ல நானே சரண்டர் ஆயிடுறேன். எனக்காக நானே வாதாடிக்கிறேன். உண்மைக்கு இருக்கிற சக்தி உலகத்துல வேற எதுக்கும் இல்லை. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய். உன் கஷ்டத்துக்கெல்லாம் என் பொண்ணு ஒரு காரணம் நினைக்கும் போது என்ன நானே வெறுக்கிறேன் ரஞ்சினி. உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா அது உனக்கு மட்டும் தண்டனை இல்லை, எனக்கும் தான். உன்ன மாதிரி ஒரு பரிசுத்தமான ஜீவனுக்கு என்னாலையும் என் குடும்பத்தாலையும் எவ்வளவு கஷ்டம். அதை நினைச்சு பார்க்கும்போது என்னால தாங்கவே முடியல ரஞ்சி. நீங்க எங்க ஃபீல் பண்றீங்க? நடக்கிறது நடக்கட்டும். பிரச்சனைகளுக்கு பயந்து கோழைய வாடுறதை விட அதை எதிர்த்து போராடி சாகிறதே மேல்கா. கண்டிப்பா என் மீனா கிடைச்சிருவாக்கா. சரிம்மா, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. வழியில எங்கேயும் நிறுத்தாத. நான் போய் வேற ஏதாவது வக்கீல் கிடைக்கிறான்னு விசாரிச்சுட்டு ஆட்டோல வந்துடுறேன். பாய்மா.
டிரைவர் போலாம்.